ஹாய் ஹலோ எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம எங்கே போகிறோம்னா இன்றைக்கி பூம்புகார் போகிறோம். பூம்புகார் போய் பல வருஷம் ஆயிடுச்சு. இருந்தாலும் இன்றைக்கி போகணுன்னு ஒரு ஆசையாக இருந்தது. திடீர்னு தான் கிளம்பி போனோம். உள்ளே போகிறப்பே ஃபஸ்ட்டு என்னென்னா நிறைய கருவாடு தான் வச்சுருந்தாங்க. கருவாடை பார்த்ததும் ஒரு சந்தோஷமாக இருந்தது. எனக்கு இவ்வளோ கருவாடு பேர்லாம் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது இந்த பிசுக்கு கருவாடு, அப்புறம் பார்த்திங்கன்னா நெத்திலி கருவாடு, இது 2 தான் எனக்கு தெரியும். அங்கே நிறைய கருவாடு இருந்தது. எல்லா பேரும் கருவாடு பேர் கேட்டேன், ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை. அப்புறம் அந்த குட்டியோண்டா வச்சுருந்தாங்க. அது என்ன பொடி அரைப்பாங்களாம், இட்லி பொடியெல்லாம் அரைப்பாங்களாம். அதுதான் சொன்னாங்க 3 படி 100 மற்றது எல்லாமே 1/4 கிலோ 100, அரை கிலோ 200 இப்படி சொன்னாங்க. சரி, அதை பார்த்துட்டு இப்போ தான் உள்ளே வரோம். நாங்கள் ரிட்டன் வரப்போ வாங்கிக்கிறோன்னு சொல்லிவிட்டு அப்படியே நடந்து உள்ளே போனோம். உள்ளே போனால் ஒரே பாறையாக இருக்குது. நாங்கள் போய் ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. பூம்புகார் என்னடா ஒரே பாறையாகவே இருக்குது, கால் நினைக்கவாவது இடம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி போயிட்டே இருந்தோம். ஆனால் நல்லா இருந்தது நடக்கிறதுக்கு. இப்போ நிறையா அழகாக நடக்கிறதுக்கெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. முன்னெல்லாம் வெறும் மணலாக இருந்துச்சு நாங்கள் போன டைம்லாம். இப்போ நல்லா நடக்கிறதுக்கு, உட்கார்றதுக்கு, பசங்கள்லாம் விளையாடுறதுக்கெல்லாம் நல்ல இடமா நல்லா இருந்தது. அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். எங்கேயாவது கால் நனைக்கிறதுக்கு மணல் வருமா அப்படின்னு. சின்ன சின்ன போட்டாக நிறையா அதில் போயிட்டு இருந்தது. இதில் எடுத்திருக்கோமா இல்லையான்னு தெரியல. பாருங்கள், கண்ணகி அம்மா சிலை. அப்புறம் ஒரு வழியாக கால் நனைக்கிறதுக்கு மணலை கண்டுபிடிச்சிட்டோம்ல. அங்கே ஒருத்தவங்க நின்றுட்டு இருந்தாங்க. ஆஹா, தெரிஞ்சிடுச்சுடா, வாடா அப்படின்ட்டு ஓடி போய் காலை நனைக்க போயிட்டோம். பார்த்ததும் ஒரே சந்தோஷம். சரி, காலை நினச்சிருவோன்னு கொஞ்சம் கீழே இறங்கி போனோம். கையில் வேற கேமரா செல்லு வேற இருக்கா. நனைஞ்சிருச்சுன்னா போச்சு அப்படின்னு கொஞ்சம் எச்சரிக்கையாக முன்னாடியே நின்றுக்கிட்டோம். ஏன்னா உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் வீடியோ காமிக்கணும்ல. உங்களுக்கு காமிக்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம். அதனால கொஞ்சம் உங்களுக்கு காமிச்சிட்டு அப்புறம் கொண்டு போய் செல்லை பேக்கில் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ஆடி ஆடி விளையாண்டோம். அதில் நல்லா இருந்தது. அப்புறம் எங்கள் பாப்பா வந்து நண்டு பிடிக்கணும்னு நண்டு ஓட்டைக்குள்ளாரெலாம் போய் தேடிக்கிட்டே இருந்தாப்புல. கடைசியில் நண்டு பிடிக்க போய் வண்டு தான் பிடிச்சாப்புல. நானும் என்ன பாப்பா நண்டுன்னு வெறும் வண்டாக பிடிச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு. ஆனால் அந்த பூச்சி வந்து சாப்பிடுவாங்களாம். அங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க, அந்த பூச்சி வந்து அப்பயே செஞ்சு சாப்பிட்லாமா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் இதெல்லாம் தான் பார்த்தோம். நாங்கள் நிறைய எடுத்தோம், ஆனால் சரியாக எங்களால் அப்லோட் பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் நல்ல விதமாக பண்ணுறோம். அப்புறம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேவா? சூப்பர். பாய்.